இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் 14ஆம் நாளாகிய இன்று இயேசுவின் திரு இருதய அன்பின் வெளிப்பாடாகிய திவ்ய நற்கருணையை குறித்து தியானிப்போம். இயேசு கிறிஸ்து திரு இருதய அன்பினால் ஏவப்பட்டு நமது ஆன்மாவுக்கு உணவாகவும் உயிராகவும் மீட்பாகவும் இருக்கும்படி நம்மோடு கூட திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்க ஆவல் கொண்டார். நமது மீட்பருடைய தூய உடலை நாம் இந்த நற்கருணையில் ஆராதித்து அன்பு செய்கிறோம். திரு இருதய ஆண்டவர் தமது அன்பின் உயிருள்ள பலியான திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே நிறைந்து காணப்படுகின்றார். திவ்ய நற்கருணைக்கும் தமது திரு இருதயத்திற்கும் உள்ள ஒற்றுமையை நமக்கு காட்டும் பொருட்டு புனித மார்கரெட் மரியா திவ்ய நற்கருணைக்கு முன்பாக ஆராதனை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் திரு இருதயமானது 3 முக்கியமான காட்சிகளை கொடுக்க விரும்பியது. திவ்ய நற்கருணை திருவிழாவின் 8ஆம் நாளை தெரிந்து கொண்டு அன்பில் நிறைந்த திரு இருதயம் புனித மார்கரெட் மரியாவை நோக்கி, மனிதர்களை முழுமையாய் அன்பு செய்த இந்த இதயத்தை இதோ பார் என்று காண்பித்து கீழ்க்கண்டவாறு கூறியது: மகளே, உனக்கு எத்தனை தடவை நற்கருணை பெற்றுக்கொள்ள அனுமதி கிடைக்கிறதோ அத்தனை தடவையும் நற்கருணை பெற்றுக்கொள். சிறப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகளில் நற்கருணை பெற்றுக்கொள். ஒவ்வொரு ஆண்டும் மிகுந்த ஆடம்பரத்தோடு நமது திரு இருதய திருவிழாவை சிறப்பித்து அன்று பரிகார நற்கருணையை பெற்று ஒப்புக்கொடு. இயேசு மார்கரெட் மரியாவுக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சி செய்வோம். திவ்ய நற்கருணை நம்முடைய அன்றாட உணவாகவும் நமது ஆன்மாவின் உயிராகவும் இருந்து நமது இருதயத்தை தூய்மைப்படுத்தி தேவ வரப்பிரசாதங்களினால் அதை அலங்கரித்து தமது திரு இருதயத்தில் எரிகிற தேவ சிநேக அன்பு சுடரால் நிரப்புவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த திவ்ய அருட்சாதனத்தை ஏற்படுத்தினார். இந்த அன்பின் நற்கருணையை நாம் அணுகுகின்ற விதம் எவ்வாறு இருக்கின்றது? பல கிறிஸ்தவர்கள் உயிருள்ள நம்பிக்கை இல்லாமலும் சரியான முன் தயாரிப்பு இல்லாமலும் இந்த அருட்சாதனத்தை உட்கொள்ளுகின்றார்கள். சிலருக்கு நற்கருணை உட்கொள்ளுவது வழக்கம். வேறு சிலருக்கோ திவ்ய நற்கருணையை உட்கொள்ளுவது ஒரு சடங்கு. நற்கருணை வாங்கிய பிறகு பலர் நற்கருணை ஆண்டவருக்கு சரியான ஆராதனையும் நன்றியும் வணக்கமும் செலுத்துவதில்லை. இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்களை திரும்பவும் ஒப்புக் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களைப் போல நாமும் நடக்கிறோமா? வெறும் கடமைக்காக அல்லது சடங்காச்சாரமாக திவ்ய நற்கருணையை நாம் அணுகுகின்றோமா? அப்படிப்பட்ட ஒரு தவறான அணுகுமுறையை
நாம் பின்பற்றி கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அந்த நிலையிலிருந்து மாற்றம் பெற்று சரியான முன் தயாரிப்போடும் உயிருள்ள நம்பிக்கையோடும் திவ்ய நற்கருணையை நாடிச் செல்ல முன் வருவோம். அப்படி நாம் சரியான தயாரிப்போடு திவ்ய நற்கருணையை அணுகினோம் என்று சொன்னால், உண்மையிலேயே நாம் இயேசுவின் திரு இருதயத்தின் பக்தர்களாக இருப்போம். அப்பொழுது அந்த திரு இருதய அன்பை நம்மால் முழுமையாக சுவைக்க முடியும்.